வெல்கம் டு ஜெய்சைட் இன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பிப்ரவரி 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ONGCயின் ஒருங்கிணைந்த கடல் உயிர்வாழ் பயிற்சி மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கோவா. கோவாவில் பார்த்தீங்கன்னா ரூபாய் 1330 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அங்கே கோவாவில் அமைந்துள்ள ONGC நிறுவனத்தின் ஒருங்கிணைந்த கடல் உயிர்வாழ் பயிற்சி மையத்தையும் பிரதமரும் திறந்து வைத்திருக்காங்க. இந்த மையத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா மோசமான வானிலை சமயங்களில் கடல் பேரழிவுகளில் இருந்து பாதுகாப்பாக தப்பிக்கும் நடைமுறைகள் குறித்த பயிற்சியானது இந்த மையத்தின் மூலம் வழங்கப்பட இருக்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சைக்ளோன் சிறப்பு படை பயிற்சி எந்த இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியா மற்றும் எகிப்து. சைக்ளோன் சிறப்பு படை பயிற்சி, இந்த பயிற்சியானது இந்தியா மற்றும் எகிப்து ஆகிய இரு நாடுகளுக்கிடையே நடைபெற்றது. இந்த பயிற்சி நடைபெற்ற இடமானது பார்த்தீங்கன்னா எகிப்தின் அன்சாஸில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், போட்டி தேர்வுகளில் முறைகேட்டில் ஈடுபட்டால் அதிகபட்சமாக எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, 10 ஆண்டுகள். அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டால் அதிகபட்சமாக 10 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 1 கோடி அபராதம் விதிக்க வகை செய்யக்கூடிய மசோதாவானது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், நாட்டிலேயே முதல் முறையாக எந்த மாநில சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, உத்தரகாண்ட். நாட்டிலேயே முதல் முறையாக உத்தரகாண்ட் மாநில சட்டப்பேரவையில் பார்த்தீங்கன்னா பொது சிவில் சட்ட மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனை அந்த மாநில முதல்வரான புஷ்கர் சிங் தாமி அவர்கள் தாக்கல் செய்திருக்காரு. இந்த பொது சிவில் சட்ட மசோதாவுக்கான வரைவை உருவாக்குவதற்காக 2022ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியான ரஞ்சனா பிரகாஷ் தேசாய் தலைமையில் 5 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பொது சிவில் சட்டத்தின் முக்கிய அம்சங்களானது பார்த்தீங்கன்னா இந்த மசோதாவில் இருந்து பார்த்தீங்கன்னா பழங்குடி சமூகத்தினருக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதுக்கப்புறமா பலதார திருமணத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் லிவ்-இன் உறவில் இருக்கிறவங்க அரசிடம் கண்டிப்பாக பதிவு செய்து கொள்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோவா மாநிலத்தில் இந்த பொது சிவில் சட்டமானது போர்ச்சுகீசியர் காலத்தில் இருந்து நடைமுறையில் உள்ளது. தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்திலையும் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கத்தாரில் இருந்து ஆண்டுக்கு எத்தனை லட்சம் டன் LNG இறக்குமதி செய்ய இந்தியா ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 75 லட்சம் டன். கத்தாரில் இருந்து ஆண்டுக்கு 75 லட்சம் டன் என்ற அளவில் LNG அதாவது திரவ இயற்கை எரிவாயுவை இறக்குமதி செய்வதற்கு இந்தியாவானது ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பானது பார்த்தீங்கன்னா 78 பில்லியன் அமெரிக்க டாலர், இந்திய ரூபாயில் சுமார் ரூபாய் 6.4 லட்சம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தமானது பார்த்தீங்கன்னா 2028ஆம் ஆண்டில் நிறைவடைகிறது. இந்நிலையில் இதனை மேலும் 20 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கிறது. அதாவது 20 ஆண்டுகளுக்கு கத்தாரில் இருந்து LNG இறக்குமதி செய்வதற்காக இந்த ஒப்பந்தத்தை 2048ஆம் ஆண்டு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிப்ரவரி 7ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.